அண்ணாமலையாரை தரிசித்துவிட்டு திரும்பியவர்களுக்கு நேர்ந்த சோகம். இது பார்க்கும் போதே நெஞ்சு பதறுது. அநியாயமாய் இத்தனை உயிர் பறிப்போ இருக்க கூடாது. அதிவேகமாக மோதி பாதியாக நொறுங்கிய சொகுசு காரை மீட்க வந்த கிரேன். சேலம் மாவட்டம் வாழப்பாடி புதுப்பட்டி மாரியம்மன் கோவில்ல பைபாஸ் மேம்பாலத்துல கர்நாடகாவை சேர்ந்த 7 பேர் ஒரு சொகுசு கார்ல பயணம் மேற்கொண்டதாக கூறப்படுது. குறிப்பா இவங்க கர்நாடக மாநிலம் பெல்லாரியில இருந்து திருவண்ணாமலைக்கு போய் அண்ணாமலையார் கோவில்ல சாமி தரிசனம் செஞ்சுட்டு அங்கிருந்து உறவினருடைய திருமண நிகழ்ச்சிக்காக ஈரோட்டுக்கு போயிட்டு இருந்ததாக கூறப்படுது. அப்போதான் இந்த விபத்து நடந்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. எதிர்பாராத விதமா அந்த பாலத்துடைய தடுப்பு சுவர்ல மோதி கார் விபத்துக்குள்ளாகியிருக்கு. ஏர்பேக் வெளிவந்தும் சம்பவ இடத்திலேயே 3 பேர் பரிதாப உயிரிழந்ததாக கூறப்படுது. மேலும் பலத்த காயங்களோட உயிருக்கு போராடிட்டு இருந்தவங்க மருத்துவமனையில சிகிச்சைக்காகவும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களா. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரிச்சிட்டு இருக்காங்க. சொகுசு கார் இப்படி சுக்கு நூறா உடைந்து உயிரிழப்பு சம்பவமும் நடந்ததுனால அந்த பகுதியில பெரும் சோகமும் பரபரப்பும் ஏற்பட்டிருந்திருக்கு.